ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டெட் பேப்பர் 1க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட தமிழ் வினாக்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் வந்து 2022 நடந்திருக்கும். 2022 அக்டோபர் 14 19 வரைக்கும் மொத்தமாக 6 நாட்கள் வந்து இந்த எக்ஸாம் நடந்திருக்கும். ஒவ்வொரு நாளுமே வந்து 2 செஷனாக நடந்திருக்கும். ஸோ மொத்தமாக நம்மகிட்ட 12 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் 30 வினாக்கள் வீதம் மொத்தமாக 360 தமிழ் வினாக்களை நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் இது வந்து உங்களுக்கு இன்னும் அப்கமிங்கில் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது இல்லையா? நீங்கள் டெட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணுற ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் ரிவிஷனுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். இது வந்து அக்டோபர் 14 4 செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகேவா? இது வந்து டெட் பேப்பர் 1 கேட்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் கண்டென்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட் ஒன், கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பறந்த கற்பம் என்று பாடியவர். கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பறந்த கற்பம் என்று பாடியவர் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர். அண்ட் ஒவ்வொரு வினாக்களுக்குமே நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து லோயர் கிளாஸஸ்லேருந்து கேட்கப்பட்ட வினாதான். நெக்ஸ்ட் ஒன், பேரபிள் என்பதற்கு இணையான தமிழ் சொல். பேரபிள் என்பதற்கு இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் பி உவமை. நெக்ஸ்ட் ஒன், மனிதன் எப்போதும் உண்மையையே டேஸ். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், 6th இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உரைக்கின்றான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாதது வந்து ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் ஒன், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி உவமை அணி. இதில் தற்று அப்படிங்கிறது உவமை உருபு இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது வந்து உவமை அணி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், 2 ஒரு கூற்று ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. காரணம், தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறித்து வைத்தனர். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். கூற்று வந்து கரெக்ட். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகள் பெரும்பாலானவை தமிழில் இருக்குது. ஸோ அதுக்குன்னு தமிழர்கள் மட்டும்தான் வந்து கல்வெட்டு பொறிச்சாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ காரணம் தவறு, கூற்று சரி. நெக்ஸ்ட் ஒன், தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஸ் இயல்கள் உள்ளடங்கியுள்ளன. தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஸ் இயல்கள் உள்ளடங்கியுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் சி 9. ஸோ மொத்தமாக இதில் 3 அதிகாரங்கள் உண்டு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் வீதம். மொத்தமாக பார்த்தோன்னா 27 இயல்கள் உண்டு. நெக்ஸ்ட் ஒன், 2 கூற்று. கூற்று 1, உயிர் எழுத்துக்கள் 12 மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2, மெய் எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வாரா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி கூற்று 1 கூற்று 2 சரி. நெக்ஸ்ட் ஒன், பூம்புணல் ஆறு. பூம்புணல் ஆறுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஆறு ஆப்ஷன் டி வையை. நெக்ஸ்ட் ஒன், கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது. கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பனைமரம். இது வந்து 12 உறுப்புகளை கொண்டது. ஸோ அதில் வந்து எல்லா உறுப்புகளுமே நமக்கு வந்து பயன்படக்கூடிய ஒன்று. அதனால் இது வந்து கற்பகத்தருன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இது வந்து லோயர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஸ். படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஸ். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி ஞாயில்கள். இதுவுமே லோயர் கிளாஸஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் ஆப்ஷன் சி கூவல். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெகிழி அப்படின்னா தீச்சுடர், மதலை அப்படின்னா தூண், சென்னி உச்சி, அழுவம் அப்படின்னா கடல். நெக்ஸ்ட் ஒன், நன்னெறியின் ஆசிரியர் பெயர் யாது. நன்னெறியின் ஆசிரியர் பெயர் ஆப்ஷன் சி சிவபிரகாச சுவாமிகள்.
நெக்ஸ்ட் ஒன், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. நிலக்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதெல்லாமே மணி வகையை குறிக்கும் இல்லையா. 44க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, தவறான சொல்லை வட்டமிடுக. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி வென்ஜான். இதில் வந்து இந்த ரா வரணும். 2 சொல்லி இன்னுக்கு அப்புறமா வரக்கூடியது வந்து இந்த ரா. நெக்ஸ்ட்டு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மூதுரை, ஔவையாரின் நூல். அண்ட் இதில் வந்து எத்தனை பாடல்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் ஆப்ஷன் டி மதுரை. கீழ்கண்ட மெய்யெழுத்துகளுள் இணை எழுத்து அல்லாத இணை எது? கீழ்கண்ட மெய்யெழுத்துகளுள் இணை எழுத்து அல்லாத இணை. இதுக்கு ஆப்ஷன் சி. ஸோ இது எல்லாமே இணை எழுத்துக்கள். இத்து வந்துச்சு அப்படின்னா இந்து வரும். ஸோ இந்துக்கு அப்புறமா வரக்கூடிய எழுத்து வந்து தா தான் இல்லையா. ஸோ இதில் வந்து தென்றல் இது ரெண்டுமே வந்து இணை எழுத்துக்கள். ஸோ அதே மாதிரி இதுவுமே வரும். கண்டான் அப்படிங்கிறது இன்னுக்கு அப்புறமா தா வந்து வரும். ஸோ இது வந்து தவறான இணை. நெக்ஸ்ட்டு, யாகாவாராயினும் என தொடங்கும் குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம். யாகாவாராயினும் என்னும் என தொடங்கும் குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம். ஆப்ஷன் டி அடக்கமுடைமை. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலக்கு பட்டு, அடக்கமுடைமை. நெக்ஸ்ட்டு, ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள். ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி புகைப்பாறை. ஸோ ஒருவேளை நீங்கள் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியும். இது வந்து பேப்பர் 1 கேண்டிடேட்ஸ்க்கானது, லோயர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், உழவு தொழிலை உலகத்தின் டேஸ். உழவு தொழிலை உலகத்தின் அச்சாணி. ஆப்ஷன் சி. முதல் பெண் ஆசிரியர். முதல் பெண் ஆசிரியர் ஆப்ஷன் டி சாவித்ரிபாய் பூலே. கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர். கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி பாரதி சுகுமாரன். கல்வியே தெய்வம் இதோடைய ஆசிரியர் பாரதி சுகுமாரன். அணி என்பது டேஸ். அணி என்பது எவ்வகை பெயர்? ஆப்ஷன் டி காரண பொது பெயர். ஸோ காரணத்தோடு இடப்பட்ட ஒரு பெயர், அணிவதனால அதற்கு அணின்னு சொல்லிட்டு பெயர். அண்ட் இது ஒரு பொது பெயர். நெக்ஸ்ட் ஒன், மீ ராசேந்திரன் இயற்றாத நூல். மீ ராசேந்திரன் இயற்றாத நூல். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வால். ஊசிகள், குக்கு, 3 6 இது எல்லாமே மீ ராசேந்திரனின் நூல்கள். அண்ட் இவர் வந்து ஒரு இதழ் நடத்தியிருப்பார். அது என்ன தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர். அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர் ஆப்ஷன் சி தவ திரு குன்றக்குடி அடிகளார். வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இப்பாடல் வரியில் உள்ள சாற்றுங்கால் இச்சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ சாற்றுங்கால் அப்படின்னா கூறும் இடத்து. நெக்ஸ்ட் ஒன், அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல். அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி அறநெறி சாரம். நெக்ஸ்ட் ஒன், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர் திருமூலர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், காற்சிலம்பு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. காற்சிலம்பு ஆப்ஷன் ஏ கால் கூட்டல் சிலம்பு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து 14th அக்டோபரில் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் ஒன், தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர்.
தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர். ஆப்ஷன் டி கவிமணி தேசிக விநாயகம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் என்று கூறும் நூல். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படிங்கிற கருத்து இதில் இருக்கும். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிற வரிகள். நெக்ஸ்ட் ஒன், தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர். தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர்கள். ஆப்ஷன் பி மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். பல வகை கப்பல்களில் பெயர்களை குறிப்பிடும் நூல். பல வகை கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் சி சேந்தன் திவாகரம். கை தொழுது என்பது. கை தொழுது. ஆப்ஷன் டி மூன்றாம் வேற்றுமை தொகை. கையால் தொழுதுன்னு சொல்லிட்டு வரும். இதில் ஆல் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கும், அதனால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் ஒன், காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம் குறிப்பு வினையெச்சம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பொருத்தமான விடையை தேர்க. சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. சிங்காரம் அப்படின்னா அழகு, தாரம் மனைவி, காலன் யமன், விக்கினம் இடர். நெக்ஸ்ட்டு தென்மதுரையில் அமைந்திருந்த சங்கம். தென்மதுரையில் அமைந்திருந்த சங்கம் முதற் சங்கம். முச்சங்கங்கள் உண்டு, அது ஒவ்வொரு சங்கமும் அது அமைந்திருந்த இடங்கள் உண்டு இல்லையா, அதில் தென்மதுரையில் முதல் சங்கம் அமைந்திருந்துச்சு. நெக்ஸ்ட்டு முருகன் படித்தான் படம் வரைந்தான் தொடர்களில் முறையே. முருகன் படித்தான் படம் வரைந்தான். இதில் இருக்கக்கூடிய பயனிலை வகைகள், பயனிலை இருக்குதா, செயற்படு பொருள் இருக்குதா, எழுவாய் இருக்குதா, ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவாய் உள்ளது. ரெண்டாவது செயற்படு பொருள் உள்ளது. முருகன் படித்தான், இதில் வந்து எழுவாய் இருக்குது. முருகன் அப்படிங்கிறது எழுவாய் இல்லையா. நெக்ஸ்ட்டு படம் வரைந்தான், இதில் வந்து செயற்படு பொருள் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பனை உழவாரன் என்ற பெயரால் குறைக்கப்படுவது ஒரு வகை டேஸ். பனை உழவாரன் என்று குறிக்கப்படுவது ஒரு வகை பறவை. மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர். மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பி மா கிருஷ்ணன். நெக்ஸ்ட் ஒன், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம். ஆப்ஷன் சி 2ஆம் தளம். நெக்ஸ்ட் ஒன், தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரனிடம் எதை வளர்க்க விரும்பினார். தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரனிடம் எதை வளர்க்க விரும்பினார். ஆப்ஷன் டி பொறுப்பு. சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுவது. சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகம். ஆப்ஷன் சி வீதியோ வீணையோ. நெக்ஸ்ட் ஒன், படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு. படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு. ஆப்ஷன் ஏ மற்போர். ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இணை எழுத்து எது. ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இணை எழுத்து. ஆப்ஷன் ஏ இ. ஐ அப்படிங்கிறத நம்ம நீண்டு ஒழிக்கும் போது ஈ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு முடியும் இல்லையா, ஸோ அதான் அதோடைய இணை எழுத்து. இதே மாதிரி அவ் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து நம்ம நீண்டு ஒழிச்சோம் அப்படின்னா ஊ சவுண்டு வரும். இதோடைய இணை எழுத்தாக நம்ம ஊன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. நெக்ஸ்ட் ஒன், ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது. ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது எவ்வகையான
குறி. ஆப்ஷன் பி அரை புள்ளி. ஸோ அதாவது இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, ஸோ அது. நெக்ஸ்ட் ஒன், சோகாப்பர் இச்சொல்லின் பொருள். சோகாப்பர். ஆப்ஷன் பி துன்பப்படுவர். மகிழ்ச்சி அறிஞன் இப்பகுபதங்களின் இடைநிலைகள். மகிழ்ச்சி அறிஞன் இப்பகுபதங்களின் இடைநிலைகள். ஆப்ஷன் சி இச்சு இஞ்சு. நெக்ஸ்ட்டு, அனுமதி என்ற சொல்லின் பொருள். அனுமதி என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் டி இசைவு. வல்லார் இலக்கண குறிப்பு தருக. வல்லார். ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர். காந்தியடிகளை கவர்ந்த நூல். காந்தியடிகளை கவர்ந்த நூல். ஆப்ஷன் பி திருக்குறள். மான என்பது டேஸ். மான என்பது ஆப்ஷன் பி உவம உருபு. ஸோ நான் படிச்சிருப்போம் இல்லையா முந்தையே வந்து போல புறைய ஒப்ப உரல மான கடுப்ப இயைப ஏய்ப்ப அந்த மாதிரி வரும். அதில் மான அப்படிங்கிறதுமே ஒன்று உவம உருபு. நெக்ஸ்ட் ஒன், ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை டேஸ் விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை டேஸ் விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார். ஆப்ஷன் ஏ காலனா விலை. நெக்ஸ்ட் ஒன், விவாக விளக்கம் என்னும் நூலை எழுதியவர். விவாக விளக்கம் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் டி அயோத்திதாச பண்டிதர். ஸோ இதெல்லாமே நம்ம டெட் பேப்பர் 2க்கு வந்து நம்ம கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், உழவும் தொழிலும் ஓங்கவே உச்ச துணை டேஸ். உழவும் தொழிலும் ஓங்கவே உச்ச துணை. ஆப்ஷன் டி மழை. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் மரபு தொடர்கள் உணர்த்தும் பொருள் அறிக. காணல் நீர் ஆகாய தாமரை. மரபு தொடர்களின் பொருள் கேட்குறாங்க. காணல் நீர் ஆகாய தாமரை. ஆன்சர் ஆப்ஷன் பி. காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று, ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், வேலு நாச்சியார் டேஸ் என்ற வீரமங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார். வேலு நாச்சியார் டேஸ் என்ற வீரமங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஃபைனல் கீழே ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது கரெக்டான ஆன்சர் உடையாள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பட் ஆப்ஷனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, உமையாள்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதுக்கு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் உடையாள். நெக்ஸ்ட் ஒன், போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுவது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுவது. ஆப்ஷன் பி பரணி இலக்கியம். ஸோ இதோட 2வது கொஸ்டின் பேப்பர் முடியுது. 3rd ஒன் பார்க்கலாம். இது வந்து 15th October 4 செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் பெரும் பெயர். பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் பெரும் பெயர். ஆப்ஷன் பி லோரி. ஸோ இது உத்தராயன் மகர சங்கராந்தி இதுக்குமே ஊர் பெயர்கள் உண்டு இல்லையா, ஸோ அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உத்தராயன் அப்படின்னா குஜராத் ராஜஸ்தானில் அழைக்கப்படக்கூடிய பெயர். மகர சங்கராந்தி எந்த ஊர்களெலாம் அழைக்கப்படும். நெக்ஸ்ட்டு, வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர். வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ அதிவீரராம பாண்டியர். இந்த நூலுக்கு நருந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயருமே உண்டு. காசி காண்டம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியருமே வந்து இவர் தான். நெக்ஸ்ட்டு, சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது. ஆப்ஷன் பி டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது. இது நம்ம பேப்பர் 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், அதுலேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது மினிமம் அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் ஆச்சும் அப்படியே வந்து ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் அது பார்க்குறது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், காலமேக புலவரின் இயற்பெயர். காலமேக புலவரின் இயற்பெயர். ஆப்ஷன் டி வரதன். இந்த இடத்துல துரைமாணிக்கம் அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர். நெக்ஸ்ட் ஒன், தாழ்பூந்துறையில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு.
தாழ்பூந்துறையில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் டி வினைத்தொகை. இன்று நம் திறன்பேசியில் உள்ள நேவிகேஷன் என்ற ஆங்கில சொல் டேஸ் என்ற தமிழ் சொல்லின் திரிபு ஆகும். இன்று நம் திறன்பேசியில் உள்ள நேவிகேஷன் என்ற ஆங்கில சொல் டேஸ் என்ற தமிழ் சொல்லின் திரிபு ஆகும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாவாய். நெக்ஸ்ட் ஒன் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றில் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் கூறினார். கூற்று 2, திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 2 சரி, 1 வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. நெக்ஸ்ட் ஒன், சரியாக பொருந்தியுள்ளது எது? சரியாக பொருந்தியுள்ளது எது? ஸோ இதுக்கு வந்து தேர்ட் ஒன், இந்த சி தான் வந்து கரெக்டாக பொருந்திருக்குங்கிறாங்க. இத்து அப்படின்னா மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி நாக்கின் நுனி, இது ரெண்டும் பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்து. ஸோ மற்ற எல்லாமே தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வளையல், மரங்குத்தி இவை எவ்வகை பெயர்? வளையல், மரங்குத்தி எவ்வகை பெயர்? ஸோ இது வந்து காரண சிறப்பு பெயர். மரங்குத்தி அப்படின்னா அது மரத்தை கொத்துவதால் அதுக்கு அப்படி பெயர் வந்து வந்துச்சு. ஸோ அது வந்து காரண பெயர். சிறப்பு பெயர் அப்படின்னா அது பர்டிகுலராக ஒரே ஒரு பறவையை குறிக்குது. அதே மாதிரி தான் வளையல் அப்படிங்கிறது. வளையல் அப்படிங்கிறது நம்ம அணியப்படக்கூடிய ஒரு அணிகலன். அணியப்படுறதுனால அது அணிகலன் சொல்லிட்டு பேர் வந்திருக்கும். அதில் குறிப்பாக வளையல் கைகளில் அணியக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் அந்த அணிகலனை குறிக்கிறதுனால இது காரண சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் ஒன், சரியான இணையை தெரிவு செய்க. சரியான இணையை தெரிவு செய்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க, 1 மற்றும் 2. மித் அப்படின்னா தொன்மம் கரெக்டாக தான் இருக்குது. தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, இதுவுமே கரெக்டாக இருக்குது. எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம் சொல்லிட்டு வரணும், செவ்விலக்கியம் கிடையாது. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, சுழல் காற்று கிடையாது. ஸோ சரியான இணை 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், அழல் கதிர் என்பதன் பொருள். அழல் கதிர் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி கதிரவன். ஹென்றி ஃபோர்டு எந்த ஆண்டில் மோட்டார் வண்டி கண்டுபிடித்தார்? ஹென்றி ஃபோர்ட் எந்த ஆண்டில் மோட்டார் வண்டி கண்டுபிடித்தார்? இது எல்லாமே லோயர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுக்கு வந்து ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் லைனில் இருக்குது. ஸ்டார் வந்து ஃபைனல் கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும். நெக்ஸ்ட் ஒன், 10 கூட்டல் 2 சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. 10 கூட்டல் 2 சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ 12. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இந்த ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க டென்டேட்டிவ் கீழே. பட் கரெக்டான ஆன்சர் வந்து 12 அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபைனல் கீ ஆன்சர் வந்து 12 தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா 10 கூட்டல் 2 இதில் வந்து ரா தான் இருக்குது, ரே கிடையாது இல்லையா? ஸோ இந்த இடத்துல ரே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. 12 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபைனல் கீழே அதை கொடுத்துருப்பாங்க. டென்டேட்டிவ் கீழே ஆப்ஷன் ஏ கொடுத்துருப்பாங்க. பட் ஃபைனல் கீழே அதை திருத்திட்டு ஆப்ஷன் சி கொடுத்துருப்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின் தான். 10 கூட்டல் 2 இதை சேர்த்து எழுதும்போது கிடைப்பது 12 ரான்னு சொல்லிட்டு தான் வரணும். நெக்ஸ்ட் ஒன், சாவி என்னும் சொல் ஒரு டேஸ். சாவி என்னும் சொல் ஒரு டேஸ். ஆப்ஷன் சி திசை சொல். நெக்ஸ்ட் ஒன், தேவதுந்துபி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி. தேவதுந்துபி என அழைக்கப்படும் இசைக்கருவி உருமி. நெக்ஸ்ட் ஒன், பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி. ஸோ இதை அப்படியே கேட்டிருந்தாங்க பேப்பர் 2ல். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி முல்லை. நெக்ஸ்ட் ஒன், இருபொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இருபொருள் தரும் சொல். ஆப்ஷன் ஏ பார்.
பார் அப்படின்னா உலகம்னு சொல்லிட்டு ஒரு பொருள் உண்டு. தென் பார்த்தல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. நெக்ஸ்ட் ஒன், நெய்தல் திணையின் மக்கள். நெய்தல் திணையின் மக்கள். ஆப்ஷன் ஏ பரதவர் பரத்தியர். நெய்தல் திணையின் மக்கள். குறவன் குறத்தி அப்படின்னா குறிஞ்சி திணைக்கு வருவாங்க. உழவன் உலத்தி அப்படின்னா மருத திணையின் மக்கள். ஆயர் ஆய்ச்சியர் அப்படிங்கிறது முல்லை திணையுடைய மக்கள். நெக்ஸ்ட் ஒன், சோழக்கொல்லை பொம்மை என்பது டேஸ். சோழக்கொல்லை பொம்மை என்பது டேஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. இது ஒரு உயிரற்ற பொருள். உயிர் உள்ளது கிடையாது, இயற்கையானது கிடையாது, மனிதன் செய்ய இயலாததும் கிடையாது, உயிரற்ற ஒரு பொருள். நெக்ஸ்ட் ஒன், வரைந்தாள் என்ற வினைமுற்று சொல்லை வினையால் அணியின் பெயராக மாற்றுக. வரைந்தாள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, இதை வினையால் அணியின் பெயராக மாற்றணும். ஆன்சர் ஆப்ஷன் டி, வரைந்தவர். நெக்ஸ்ட் ஒன், மனோன்மணி கன்னி என்னும் நூலை இயற்றியவர். மனோன்மணி கன்னி என்னும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் சி, குணங்குடி மஸ்தான் சாஹிப். எக்கால கன்னி, நந்தீஸ்வர கன்னி, மனோன்மணி கன்னி இதெல்லாமே இவருடைய நூல்கள். இவருடைய இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதர். நெக்ஸ்ட் ஒன், திருநெல்வேலிக்கு அருகில் அகழாய்வு செய்யப்பட்ட இடம். திருநெல்வேலிக்கு அருகில் அகழாய்வு செய்யப்பட்ட இடம். ஆப்ஷன் பி, ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? திருநெல்வேலியா தூத்துக்குடியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், குமரன் பாடினான். இதுக்கு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய், பாடினான் என்பது வினை பயனில்லை. கூற்று 2, இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய், பாடினான் என்பது பயனில்லை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி 2 தவறு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல குமரன் அப்படிங்கிறது எழுவாய் தான், பாடினான் அப்படிங்கிறது பயனில்லை தான். பட் இந்த இடத்துல பெஸ்ட்டானது நம்ம வினை பயனிலை சொல்லிட்டு சொல்லலாம். வெறுமனே பயனிலை சொல்கிறத விட வினை பயனிலை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் கூற்று 1 சரி 2 தவறு. நெக்ஸ்ட் ஒன், சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர். சிறுகதை மன்னன் எனும் போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, விருத்தாச்சலம். புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். நெக்ஸ்ட் ஒன், ஆரியப்பட்டர், பாஸ்கரர் இவர்கள் இருவரும் இத்துறையில் சிறந்து விளங்கியவர்கள். ஆரியப்பட்டர், பாஸ்கரர் இவர்கள் இருவரும் இத்துறையில் சிறந்து விளங்கியவர்கள். ஆப்ஷன் ஏ, வானவியல் கணிதம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் ஏ, திருமந்திரம். திருமூலருடைய நூல். இதில் மொத்தமாக 3000 பாடல்கள் வந்து இருக்கும். அதனால தான் இது தமிழ் 3000 சொல்லிட்டு அழைக்கப்படும். நெக்ஸ்ட் ஒன், பாரினில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பாரினில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த ஆப்ஷனில் கொடுக்கப்படலை. பார் குட்டல் இனில் அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டான ஆன்சர் இதில் இல்லை. ஃபைனல் கீழே இதுக்கு வந்து ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், அமுதசுரபி என்ற அச்சய பாத்திரம் டேஸ் நாளில் கோமுகி பொய்கையில் தோன்றும். அமுதசுரபி என்ற அச்சய பாத்திரம் டேஸ் நாளில் கோமுகி பொய்கையில் தோன்றும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் அமுதசுரபி அப்படிங்கிற பாத்திரம் கோமுகி பொய்கையில் தோன்றும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது. ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது. ஆப்ஷன் ஏ, எழுவாய். ஸோ இதோட கொஸ்டின் பேப்பர் நம்பர் 3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து 15th அக்டோபர் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எவற்றை உண்ண முடியாது என்று வே. ராமலிங்கனார் உழவு பொங்கல் பாடலில் குறிப்பிடுகிறார். எவற்றை உண்ண முடியாது என்று வே. ராமலிங்கனார் உழவு பொங்கல் பாடலில் குறிப்பிடுகிறார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, தங்கம், வெள்ளி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது உழவு பொங்கல் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாருடைய பாடல். நெக்ஸ்ட் ஒன், தவறான இணையை காண்க. சொல் பொருள் தான் இது. தவறான இணை. ஆப்ஷன் பி,
கமுகு அப்படின்னா பாக்கு, கரெக்டு தான். பரி அப்படின்னா குதிரைன்னு சொல்லிட்டு வரணும், யானை இருக்குது, தவறாக இருக்குது. வாரணம் தான் யானை. ஸோ இது ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. சிங்காரம் அப்படின்னா அழகு. ஸோ தவறான இது தான் கேட்டிருக்காங்க, பி மற்றும் சி. ஸோ இதில் நம்ம சரியானதை கண்டுபிடிச்சிட்டு ஸோ இதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஏ மற்றும் டின்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. கேட்டிருக்குது தவறான இணை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், சிற்றில் நற்றூன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். சிற்றில் நற்றூன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ புறநானூறு. காவிரி பெண்டு அப்படிங்கிறது பெண்பால் புலவருடைய ஒரே ஒரு பாடல் இல்லையா, இது வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நீஹான் என்பவர். நீஹான் என்பவர். ஆப்ஷன் ஏ நாவாய் ஓட்டுபவர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக சொல் பொருள். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கும். நேமி அப்படின்னா சக்கரம், நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள், தூவி அப்படின்னா தூவின்னு சொல்லிட்டு பொருள், சுவல் அப்படின்னா தோல். நெக்ஸ்ட்டு, வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது. வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது. ஆப்ஷன் பி கல்வி. நெக்ஸ்ட் ஒன், 2 கூற்று. கூற்று 1, நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்செய் ஆகும். கூற்று 2, குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்செய் ஆகும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் ஒன், நிறையிலான் கொண்ட தவம். நிறையிலான் கொண்ட தவம். ஆப்ஷன் ஏ புதரில் விதைத்த விதை. நெக்ஸ்ட்டு, சரியான மரபு சொற்றொடரை தெரிவு செய்க. சரியான மரபு சொற்றொடரை தெரிவு செய்க. ஆப்ஷன் டி, சிங்க குருளையை குதிரை கொட்டிலில் பார்த்த குரங்கு அலப்பியது. ஸோ இந்த சிங்கத்துடைய இளமை பேர் வந்து குருளை. அதே மாதிரி குதிரையுடைய அது அடையக்கூடிய இடம் அதை வந்து கொட்டில்னு சொல்லுவாங்க. குரங்கினுடைய ஒலி வந்து அலப்பியது. கரெக்டானது வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், துருவி கரிக்கோள் ஆகியவை எவற்றுடன் தொடர்புடையது. துருவி கரிக்கோள் ஆகியவை எவற்றுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் டி எழுத்து. நெக்ஸ்ட் ஒன், தாட்கு என்ற சொல்லின் பொருள். தாட்கு என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் டி முயற்சி. நெக்ஸ்ட் ஒன், பாரதிதாசனின் பிசிராந்தையார் நூல் ஒரு டேஸ். பாரதிதாசனின் பிசிராந்தையார் அப்படிங்கிறது எவ்வகையான நூல். ஆப்ஷன் பி நாடக நூல். இதுக்கு வந்து அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். அது எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், யானைக்கும் பானைக்கும் சரி என்ற தலைப்பின் கதையில் நீ அறிந்த நீதி. ஸோ இப்போ நம்ம இந்த கதையெல்லாமே ரீட் பண்ணி தான் சொல்ல முடியும் இல்லையா. யானைக்கும் பானைக்கும் சரி என்ற தலைப்பின் கதையில் நீ அறிந்த நீதி. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நெக்ஸ்ட் ஒன், ஹைக்கூ என்ற புது கவிதையை எழுதியவர். ஹைக்கூ என்ற புது கவிதையை எழுதியவர். ஆப்ஷன் சி தமிழன்பன். ரோஜா பூவில் டேஸ் என்று நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் உள்ளது. ரோஜா பூவில் டேஸ் என்று நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் உள்ளது. ஆப்ஷன் சி ஆந்தோசைனின். நெக்ஸ்ட் ஒன், காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். ஆப்ஷன் பி தந்தை பெரியார். பெரிய கண் இவருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம், பெரிய கண். நெக்ஸ்ட்டு, நீங்கள் பொருளில் வரும் வேற்றுமை. நீங்கள் பொருளில் வரும் வேற்றுமை. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பேப்பர் 2லையுமே கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி 5ஆம் வேற்றுமை. நெக்ஸ்ட் ஒன், வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை கூறும் தமிழ் இலக்கியம் எது. வல்வில் ஊறி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை கூறும் தமிழ் இலக்கியம். ஆப்ஷன் ஏ புறநானூறு. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள். திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள்.
ஆப்ஷன் சி அனிச்சம் குவளை. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள். ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர். இதே மாதிரி எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கும்? ஸோ அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர். காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர். ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார். இவருக்கு நாமக்கல் கவிஞர் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், பிஸ்ராந்தியார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஸோ இதை வச்சு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இது ஒரு நாடக நூல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். நெக்ஸ்ட் ஒன், இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர். இது எங்கள் கிழக்கு. ஆப்ஷன் ஏ தாராபாரதி. புதிய விடியல்கள் அப்படிங்கிறது இவருடைய நூல் தான். இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். நெக்ஸ்ட் ஒன், பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி இவ்வடி இடம்பெற்ற நூல். பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். மேபி இந்த நூலை கொடுத்து இதோடைய பாடல் ஆசிரியர் யாருன்னு கூட கேட்கலாம், இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் ஒன், பகைவர் குத்தி கோடு நதி சிதைந்து கொள்துறை குச்சில மாதோ இவ்வடி இயற்றியவர் யார்? கொள்துறை குச்சில மாதோ இவ்வடியின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ ஔவையாருடைய பாடல் வரி. ஸோ இது பேப்பர் 2லையுமே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது அறிவுசால் ஔவையார்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு இல்லையா, அதில் பாக்ஸில் ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க, அதில் தான் கேட்குறாங்க இது. நெக்ஸ்ட் ஒன், அறநெறி சாரம் என்னும் நூலின் ஆசிரியர். அறநெறி சாரம் என்னும் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பி முனைப்பாடியார். ஸோ இவருடைய காலம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த அறநெறி சாரத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும்? ஸோ அதுவுமே கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர். ஆப்ஷன் சி தந்தை பெரியார். இவர் பெரிய புரட்சி கவி. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, காமராசருக்கு கல்விக்குன்னு திறந்தவர் பட்டம் கொடுத்தது இவர் தான். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி பட்டம் கொடுத்ததும் தந்தை பெரியார் தான். நெக்ஸ்ட் ஒன், சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பாடியவர். சீறி அடித்து சுழன்று அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியை பாடியவர். ஆப்ஷன் டி தமிழ் ஒளி. இவருடைய இயற்பெயர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இதெல்லாமே லோயர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் ஒன்று தாராபாரதியின் படைப்பு ஆகும். பின்வருவனவற்றுள் ஒன்று தாராபாரதியின் படைப்பு. ஆப்ஷன் ஏ இது எங்கள் கிழக்கு. நெக்ஸ்ட் ஒன், மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவள். மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவள். ஆப்ஷன் பி கண்ணகி. கோப்பெருந்தேவியுடைய சிலம்பு முத்து பரல்கள் ஆயிருக்கும். கண்ணகியுடைய சிலம்பு மாணிக்க பரல்கள். ஸோ இதோட கொஸ்டின் பேப்பர் நம்பர் 4 கம்ப்ளீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 16th அக்டோபரில் 4 செஷனில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். கொஸ்டின் பேப்பர் நம்பர் 5 பொறுத்துக. ஸோ இது நம்ம பேப்பர் 2ல் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த தளங்களில் எந்தெந்த நூல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படி கேட்டுருக்குறாங்க. அண்ணா நூற்றாண்டு கழகத்தின் தளங்கள், ஒவ்வொரு தளத்திலும் இருக்கக்கூடிய நூல்களின் பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கும். 6ஆம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை நூல்கள் இருக்கும். 7ஆம் தளத்தில் வரலாறு சுற்றுலா அதுபோக அரசு கீழ் திசைச்சுவடி நூலகம் இருக்கும். 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி, நெக்ஸ்ட்டு நூலகத்தின் அலுவலக பிரிவு இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு திரள் என்பதன் பொருள். திரள் என்பதன் பொருள் கூட்டம், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் நம்மளுடைய வேலு நாச்சியார் தான், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர்
டாக்டர் சலீம் அலி. எல்லாமே சலீம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டாக்டர் சலீம் அலி. இதே மாதிரி பறவை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜின்னு சொல்லிட்டு பேர். அண்ட் இவருடைய தன் வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பார். அண்ட் இந்த இடத்துல சிட்டுக்குருவியின் நாள், உலக சிட்டுக்குருவி நாள் என்ன சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உடன்பாட்டு வினைத்தொடர். உடன்பாட்டு வினைத்தொடர் ஆப்ஷன் பி, மாறன் மழையில் நனைந்தான். இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர். இதே இது நனைந்திழல் அப்படின்னா எதிர்மறை தொடர் அந்த மாதிரி வரும். எதிர்மறை தொடர், பொருள் மாறா எதிர்மறை தொடர் அந்த மாதிரிலாம் உண்டு இல்லையா. நனைவில்லை அப்படின்னா எதிர்மறை தொடர். நெக்ஸ்ட்டு, ஊழி பலனூறு கொண்டது என்று பெருஞ்சித்திரனார் கூறுவது. ஊழி பலனூறு கொண்டது என்று பெருஞ்சித்திரனார் எதை பற்றி கூறுகிறார்? ஆப்ஷன் பி, தமிழ். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. நூல்கள், நூலாசிரியர்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. மூதுரையின் ஆசிரியர் வந்து ஔவையார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார்னு சொல்லலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். நீதிநெறி விளக்கம் கபிலர். நீதிநெறி விளக்கம் வந்து குருபரர். இன்னா 40 தான் கபிலர். ஓகேவா. இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இன்னா 40 கபிலர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நெக்ஸ்ட் ஒன், பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் இவ்வடி சுட்டுவது. பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் ஆப்ஷன் சி. இதுவுமே தமிழை பற்றிய வரிகள் தான். பெருஞ்சித்திரனாரின் பாடல் வரி தான். நெக்ஸ்ட் ஒன், சரியாக பொருந்தாதது எது? சரியாக பொருந்தாதது ஆப்ஷன் பி. புதர் அப்படின்னா திக்கெட், கரெக்டாக தான் இருக்குது. கல்வெட்டு அப்படின்னா எப்பிகிராஃப். ஃபோனிங் அப்படின்னா ஒளியன், இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் மொட்டு, ரிட்ஜ் அப்படின்னா முகடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரிட்ஜ் அப்படின்னா முகடுன்னு சொல்லிட்டு தமிழில் வரும். ஸோ இது வந்து சரியாக பொருந்தாத ஒன்று. நெக்ஸ்ட்டு, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம். ஸோ இந்த கொஸ்டினே பேப்பர் 2ல் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 முதல் 13 ஆண்டுகள். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. நூல்கள், அதனுடைய ஆசிரியர்கள். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். எங்கள் தமிழ் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாரின் பாடல். ஒன்றல்ல ரெண்டல்ல இது வந்து உடுமலை நாராயண கவியின் பாடல். காடு அப்படிங்கிறது சுரதாவுடைய பாடல். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜ மார்த்தாண்டனின் பாடல். நெக்ஸ்ட் ஒன், வித்தை இதனை அடுத்து வரும் சொல். வித்தை இதனை அடுத்து வரும் சொல் ஆப்ஷன் சி, வித்தை விரும்பு. நெக்ஸ்ட் ஒன், நட்பே உயர்வு என்ற கதையின் நீதி. நட்பே உயர்வு என்ற கதையின் நீதி. கூடா நட்பு கேடாய் முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் உள்ள நாடு. ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் உள்ள நாடு ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ நாடுன்னு கேட்கக்கூடாது, உள்ள இடம். தமிழ்நாட்டில் நம்மளுடைய சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி நூலகம் தான் ஆசியாவில் 2வது பெரிய நூலகம். சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது. சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஆப்ஷன் டி, ஓடம். களம், வங்கம், நாவா இதெல்லாமே பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது. ஓடம் வந்து சிறிய நீர்நிலைகள். நெக்ஸ்ட் ஒன், ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படும் கருவி. ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படும் கருவி ஆப்ஷன் டி, கஞ்ச கருவிகள். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியின் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் டி, பாப்பா பாட்டு. ஸோ இது எல்லாமே பாரதியாருடைய பாடல்கள் தான். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சப்தம். அதில் இந்த லைன்ஸ் வந்து பாப்பா பாட்டில் இடம்பெற்றிருக்கு. கழனி என்ற சொல்லின் பொருள். கழனி அப்படின்னா வயல்னு சொல்லிட்டு பொருள் ஆப்ஷன் சி. குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர். குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ,
செருக்கு என்ற சொல் தரும் பொருள். ஆப்ஷன் பி தலைக்கணம். பன்னிரு திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ள நூல். பன்னிரு திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ள நூல். ஆப்ஷன் ஏ திருமந்திரம். பெரிய புராணம் 12வது திருமுறையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் அக்கசாலை. கூலக்கடை எப்படின்னா தானியங்கள் சொல்லிட்டு சொல்லலாம். அணிகலன்கள் பொற்காசுகள் அக்கசாலை. முன்ஜில் என்பது டேஸ். முன்ஜில் என்பது ஆப்ஷன் டி வீட்டின் முன்பகுதின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் நம்ம வீடுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 17 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர். 63 நாயன்மார்களுள் ஒருவர், 17 சித்தர்களுள் ஒருவர். யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருமூலர். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். இப்பாடலில் பண் என்பது பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். ஸோ இதில் பண் அப்படின்னா ஆப்ஷன் பி இசைன்னு சொல்லிட்டு பொருள். இது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அந்த மாதிரி பாடல் வரி. அண்ட் இந்த பாடல் எந்த நூலில் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஸோ நான் ப்ரீவியஸ்லி கேட்டிருந்தேன். இது மீரா இயற்றாத நூல் இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் அவருடைய இதழ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் ஆப்ஷன் ஏ மீராவின் இதழ் தான் அன்னம் விடு தூது. நெக்ஸ்ட் ஒன், காரண பொது பெயருக்கு உரிய எடுத்துக்காட்டை கண்டறிக. காரண பொது பெயர். ஆப்ஷன் டி பறவை. பறக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு சொல்லிட்டு பெயர் காரணத்தோடு வச்சுருக்காங்க. இது ஏன் பொது பெயர் அப்படின்னா பறவை அப்படின்னா அதில் எல்லா விதமான பறவைகளும் அடங்கும். காகம், குயில், கோழி இந்த மாதிரி எல்லா பறவையும் அடங்கும் இல்லையா? ஸோ அதனால் இது காரண பொது பெயர். இது மரங்கொத்தி அப்படின்னா காரண சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் ஒன், பசுவின் முகம் போல அமைந்த பொய்கைக்கு டேஸ் என்று பெயர். பசுவின் முகம் போன்ற பொய்கைக்கு கோமுகி அப்படின்னு சொல்லிட்டு பெயர். ஸோ இது அமுது சுரபி கோமுகி பொய்கையில் தோன்றுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், ஒரு தொடரில் இன்றியமையாத கூறுகள். ஒரு தொடரில் இன்றியமையாத கூறுகள். ஆப்ஷன் ஏ எழுவாய் பயனிலை. சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் கண்டிப்பாக இருக்கணும். எழுவாய் பயனிலை. ஸோ இதோட கொஸ்டின் பேப்பர் நம்பர் 5 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நம்பர் 6 பார்த்துடலாம். 16th அக்டோபர் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தவர். யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தவர். ஆப்ஷன் டி மரியாதை ராமன். கத்தியின்றி இரத்தமின்றி என்ற அகிம்சை பாடலை பாடியவர். கத்தியின்றி இரத்தமின்றி என்ற அகிம்சை பாடலை பாடியவர். ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனார். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி எனும் வரி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் டி கார் 40. வாட்ஸ்அப் என்பதற்கு இணையான தமிழ் சொல். வாட்ஸ்அப் என்பதற்கு இணையான தமிழ் சொல் புலனம். ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கன்னி என்பது டேஸ். கன்னி என்பது டேஸ். இதுவுமே பேப்பர் 2ல் இந்த கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் பி 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது. ஸோ மேக்ஸிமம் கன்னி அப்படின்னா 2 அடின்னு தெரியும். பட் இந்த இடத்துல எதுகையால் தொடுக்கப்படுவது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். வெறும் மோனை கிடையாது, எதுகை மோனையும் கிடையாது, எதுகை மோனை ஈபும் கிடையாது. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது தான் கன்னி. நெக்ஸ்ட் ஒன், செய்யுளுக்கே உரிய எதுகை மோனைகளை உரைநடைக்கு கொண்டு வந்தவர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனைகளை உரைநடைக்கு கொண்டு வந்தவர். ஆப்ஷன் பி ரா பி சேதுப்பிள்ளை. அதனால தான் இவர் சொல்லின் செல்வர் சொல்லிட்டு அழைக்கப்படுவார். நெக்ஸ்ட் ஒன், பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கிறது. பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கிறது.
ஆப்ஷன் டி செவ்விந்தியர்கள். நெக்ஸ்ட்டு 2 கூற்று. கூற்று 1, தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இல்லை. கூற்று 2, பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். இதுக்கு ஆப்ஷன் சி. தமிழ் மொழியில் பேச்சு மொழிக்கும் எழுத்துக்கும் இடையே நிறைய வேறுபாடு உண்டு. ஓகேவா, இல்லைன்னு கொடுத்துருவாங்க, தவறானது. அதனால தான் அதை வந்து நம்ம இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கூற்று 2 வந்து கரெக்டாக இருக்குது. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. நெக்ஸ்ட்டுமே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று சொல்லின் இறுதி எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி. விளக்கம் சொல்லின் மகர இறுதி எழுத்திற்கு பதில் லகரமும் லகர இறுதி எழுத்திற்கு பதில் நகரமும் கடைப்பொலியாக வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று சரி, பட் விளக்கம் தவறு. சொல்லின் இறுதி எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்து வரும், பட் பொருள் வந்து மாறாமல் வரும். அதை தான் கடைப்பொலின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கான விளக்கம் வந்து தவறாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கரணத்தியலவர் என்ற பிரிவினை அடக்கிய குழு. கரணத்தியலவர் என்ற பிரிவை அடக்கிய குழு. ஆப்ஷன் பி என் பேராயம். என் பேராயம் ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ ஐம்பெருங்குழுனா 5 பேர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. என் பேராயம் சொல்லிட்டு 8 பேர் கொடுத்துருப்பாங்க. இல்லை கரணத்தியலவர் அப்படின்னு சொல்லிட்டு என் பேராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. நெக்ஸ்ட்டு தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகளால் பெருமை சேர்க்கும் மாவட்டம். ஆப்ஷன் சி திருப்பூர். பேப்பர் 2லையுமே இதை வச்சு பொறுத்துக்க மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மற்பூர் என்பதில் மல் என்பது. மற்பூர் என்பதில் மல் என்பது வலிமைன்னு சொல்லிட்டு பொருள். மலர்விழி எழுதினாள். மலர்விழி எழுதினாள். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வினைமுற்று. இதில் எழுதினாள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. வினை இந்த தொடர் வந்து முற்று பெற்றிருக்கு இல்லையா. ஸோ வினைமுற்று. நெக்ஸ்ட் ஒன் தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது. தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது. ஆப்ஷன் சி மட்டைப்பந்து. மற்றெல்லாமே சிலம்பம், மற்போர், நீர் விளையாட்டு எல்லாமே தமிழர்களின் வீர விளையாட்டு. செடியில் பூக்கள் பூத்திருந்தன. டேஸ் அழகாக இருந்தன. கரெக்டான ஆன்சர் இது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி அவை. பூக்கள் சொல்லிட்டு பன்மையில் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் அது அதெல்லாம் வராது. அவை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அவைகளுமே தப்பானது தான். பன்மை விகுதி வந்து அவை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன் உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. ஆப்ஷன் டி இரத்த கொதிப்பு, பிபி. கார் அறுத்தான் டேஸ். கார் அறுத்தான் அப்படிங்கிறது காலவகு பெயர். கார் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் வந்து வேறொன்றுக்கு ஆகி வந்திருக்குது. அதனால் இது காலவகு பெயர். நெக்ஸ்ட் ஒன் குமரகுருபரரின் படைப்புகளில் ஒன்று. குமரகுருபரரின் படைப்புகளில் ஒன்று. ஆப்ஷன் ஏ நந்தி கிளம்பகம். ஆப்ஷன் பி ஓகேவா கையிலை கிளம்பகம். நீதிநெறி விளக்கம், கந்தர்கள் வெண்பா, கையிலை கிளம்பகம், மீனாட்சி அம்மை பிழைத்தமிழ். இதெல்லாமே இவருடைய நூல்கள் இல்லையா. இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் திருவள்ளுவர் ஆண்டை குறிப்பிட நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்ட வேண்டும். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்ட வேண்டும். ஆப்ஷன் சி 31. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வர காரணம் டேஸ் பயன்படுத்துதல். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வர காரணம் டேஸ் பயன்படுத்துதல். ஆப்ஷன் சி செயற்கை உரம். தமிழ்மொழி மரபு என்ற நூலை எழுதியவர். தமிழ்மொழி மரபு. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். நெக்ஸ்ட் ஒன் தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்து கொண்டவர். தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தம் பெயராக வைத்துக் கொண்டவர். ஆப்ஷன் டி அயோத்திதாசர். சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. பதிவு செய்த ஆண்டு. டேட்டோட கேட்குறாங்க. 1906 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான டேட் ஆப்ஷன் பி
1906 அக்டோபர் 16. நெக்ஸ்ட் ஒன், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ இதுக்கு ஆப்டான எக்ஸாம்பிள் என்ன? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சுடுசோறு அப்படிங்கிறத வந்து வினைத்தொகை, அதில் வல்லினம் மிகாது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், தன்புருணை புனல் நாடு என திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர். ஸோ இதே கொஸ்டின் பேப்பர் 2லேயுமே இருந்தது. ஆப்ஷன் சி, சேக்கிலார். இது திருஞான சம்பந்தர் வந்து திக்கெல்லாம் புகழ்தரும் திருநெல்வேலி, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி, அந்த மாதிரிலாம் வந்து போற்றிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், வாடி வதங்கி. இது எவ்வகை இணை சொற்கள்? வாடி வதங்கி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, நேரிணை. வாடி வதங்கி ரெண்டுமே ஒரே மாதிரி பொருள் தரும் இல்லையா? இது இரவு பகல் அப்படின்னா அது எதிரிணைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். பச்சை பசேல் அதெல்லாம் வந்து செறி இணைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஒன், பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது ஆப்ஷன் டி, உரிச்சொல். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்த கலிங்கத்து பரணி டேஸ் தாளிசைகளை கொண்டது. தென்தமிழ் தெய்வப்பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்த கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? ஆப்ஷன் சி, 599. கண்ணோட்டம் இச்சொல்லின் பொருள். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம்னு சொல்லிட்டு பொருள். இளங்கொடி பிரித்து எழுதுக. இளங்கொடி பிரித்து எழுதினோம்னா ஆப்ஷன் பி வரும், இளமை கூட்டு கொடி. ஸோ இதோட கொஸ்டின் பேப்பர் நம்பர் 6 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் 7th ஒன் பார்த்துடலாம். இது அக்டோபர் 17th 4 செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கல்லாட்டம் ஐந்தாங்கல் போன்ற ஆட்டங்கள் விளையாடப்படும் நாடுகளில் ஒன்று. கல்லாட்டம் ஐந்தாங்கல் போன்ற ஆட்டங்கள் விளையாடப்படும் நாடுகளில் ஒன்று ஆப்ஷன் பி, பர்மா. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத என்று மத்தளத்தை பற்றி கூறும் நூல். மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத. ஆப்ஷன் சி, நாச்சியார் திருமொழி. இது வந்து யாருடைய நூல் சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு. ஸோ இதே கொஸ்டின் வந்து பேப்பர் 2லேயும் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1856. நெக்ஸ்ட்டு, வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் பி, நாலடியார். சமண முனிவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட் என்ற நூல் என்ற சொல்லுக்கு பொருள். டேட்டா சயின்டிஸ்ட் என்ற சொல்லுக்கு பொருள் ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தரவு அறிவியலாளர். எனக்கு வயிறு வலித்து கற்கண்டு சாப்பிட்டு மயங்கி விழுந்தேன். இதில் உயிர் தொடர் குற்றியலுகரம் எது? எனக்கு வயிறு வலித்து கற்கண்டு சாப்பிட்டு மயங்கி விழுந்தேன். இத்தொடரில் உயிர் தொடர் குற்றியலுகரம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, வயிறு. இதில் ஈ அப்படிங்கிறது வந்து உயிர்மை எடுத்து இல்லையா? ஸோ அதுக்கடுத்து வந்து அதை நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்று அறிவியல் கருத்தை தம் பாடலில் வைத்தது. பேப்பர் 2ல் அப்படியே கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, ஔவையார். ஆள் அமுக்கி முகக்கணும் ஆள் கடநீர் நாளை முகவாது நாள் நாளை அப்படிங்கிற வரிகளில் இந்த உண்மை வந்து இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு 38, பாகற்காய் பிரித்து எழுதுக. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். பாகற்காய் பிரித்து எழுதணும்னா பாகு குட்டல் அல் குட்டல் காய், பாகு அல்லாத காயின்னு சொல்லிட்டு பொருள். இதே மாதிரி அக்ரிணையை அல் குட்டல் திணைன்னு பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். ப்ரீவியஸ்லேயே சொன்ன இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. நெக்ஸ்ட் ஒன், வண்டு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. வண்டு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி ஆப்ஷன் சி, மா. ஸோ இதுக்கு டென்டேட்டிவில் வந்து ஆப்ஷன் பி வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் கீழே ஆப்ஷன் சி. ஸோ கரெக்டானதுமே ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு,
வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி. ஆப்ஷன் பி பதிற்று 10. இதே மாதிரி சுறா தாக்கினால் ஏற்பட்ட செய்தி அதை வந்து சொல்லியிருப்பாங்களே, அது வந்து நற்றிணையில் இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மரங்கொத்தி பறவை மரத்தை நொடிக்கு எத்தனை முறை கொத்தும்? மரங்கொத்தி பறவை மரத்தை நொடிக்கு எத்தனை முறை கொத்தும்? ஆப்ஷன் பி 20 முறை. நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு குரட்பாவும் ஈரடியால் ஆகிய டேஸ். ஒவ்வொரு குரட்பாவும் ஈரடியால் ஆகிய டேஸ். ஆப்ஷன் சி வெண்பா, குரல் வெண்பான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், பகுபத உறுப்புகளின் வகை. பகுபத உறுப்புகளின் வகை. ஆப்ஷன் ஏ 6. பகுபத உறுப்புகள் 6. பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி, ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா, ஸோ அது வந்து 6 வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், ஆஞ்சகுடி என்பதன் பொருள். ஆஞ்சகுடி அப்படின்னா ஆப்ஷன் பி உயர்ந்த குடின்னு சொல்லிட்டு பொருள். மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. ஆப்ஷன் சி ஏ அப்படிங்கிறது. இது வந்து முதல்லையும் வரும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து. காய்மணி இலக்கண குறிப்பு. காய்மணி இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் சி வினைத்தொகை. ஸோ இந்த இடத்துல வந்து கைமுறை அப்படிங்கிற வார்த்தையுமே இருக்கும். ஸோ அதுக்கான இலக்கண குறிப்பு வந்து 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகைன்னு பார்த்துருப்போம். அது வந்து டெட் 2ல் வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, சோழ நாடு எதற்கு பெயர் பெற்றது? சோழ நாடு எதற்கு பெயர் பெற்றது? ஆப்ஷன் பி சோறுடைத்து. சேர நாடு வேலமுடைத்துன்னு சொல்லுவோம். பாண்டிய நாடு முத்துடைத்து. சோழ நாடு சோறுடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன், தடதடவென இரட்டை கிளவி எவ்வகை குறிப்பு? தடதடவென ஸோ வந்து எவ்வகையில் வந்திருக்குது? ஆப்ஷன் சி விரைவு குறிப்பு. உலக கதை சொல்லல் நாள் கடைபிடிக்கப்படுவது. உலக கதை சொல்லல் நாள் கடைபிடிக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ மார்ச் 20. நெக்ஸ்ட் ஒன், திருக்குறளில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை. திருக்குறளில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை 9 இயல்கள். அதாவது மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய அதிகாரம் பார்த்தோன்னா பால் வந்து முப்பால் இல்லையா, அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு இதில் அறத்துப்பாலில் 4 இயல்கள் இருக்கும். பொருட்பாலில் 3 இயல்கள் இருக்கும். காமத்துப்பாலில் 2 இயல்கள் இருக்கும். மொத்தமாக 9 இயல்கள் வந்து இருக்கும். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை புகழ்ந்து பாடியவர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை புகழ்ந்து பாடியவர். ஆப்ஷன் சி பலபட்டடை சொக்கநாதர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது. ஆப்ஷன் பி தலை. உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது டேஸ் அணி. உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்றில்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது டேஸ் அணி. ஆப்ஷன் சி உருவக அணி. நெக்ஸ்ட் ஒன், அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர். அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர். ஆப்ஷன் டி காத்தவராயன். ராசகோபாலன் அப்படின்னா சுரதாவின் இயற்பெயர். முத்தையா அப்படிங்கிறது கண்ணதாசனின் இயற்பெயர். விருத்தாச்சலம் இப்போ தான் பார்த்துருக்கோம் கொஸ்டினில் புதுமை பித்தனின் இயற்பெயர். நெக்ஸ்ட் ஒன், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். ஸோ அகைன் அவரை தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர். தமிழ்மொழி ஆதி தமிழ்மொழி என புலப்படுத்திய அகழாய்வு இடம். தமிழ்மொழி ஆதி தமிழ்மொழி என புலப்படுத்திய அகழாய்விடம். ஆப்ஷன் பி கீழடி. இரவும் பகலும் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் சி எண்ணும்மை. இரவும் பகலும் இதில் வந்து வந்துடுச்சு. இதே இது இரவு பகல் அப்படி இருந்துச்சுன்னா உண்மை தொகைன்னு சொல்லுவோம். இரவும் பகலும் அப்படிங்கிறது
எண்ணுமைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஒன், அகர வரிசையில் அமைந்த சரியான விடையை காண்க. அகர வரிசை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபஸ்ட் பூ, பே, பை, போ. நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் வல்லினம் மிகா இடம் எது? வல்லினம் மிகா இடம். ஆப்ஷன் டி. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய், தந்தை, வெற்றிலை, பாக்கு இதிலலாம் வந்து வல்லினம் மிகாது. ஸோ இதோட கொஸ்டின் பேப்பர் 7 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் 8th ஒன் பார்க்கலாம். இது வந்து 17th அக்டோபர் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 8ன்னு நினைக்கிறேன் இது. ஃபர்ஸ்ட் ஒன், ஜல்லிக்கட்டு விளையாட்டில் வீரர் வெற்றி பெற காளையின் திமிலை பிடித்தபடி ஓட வேண்டிய தூரம் மற்றும் காலம். ஜல்லிக்கட்டு விளையாட்டில் வீரர் வெற்றி பெற காளையின் திமிலை பிடித்தபடி ஓட வேண்டிய தூரம் மற்றும் காலம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே டீப்பாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 15 மீட்டர் அண்ட் 30 வினாடிகள். நெக்ஸ்ட் ஒன், இந்திய வனமகன் ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம். ஜாதவ் பயங்குக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் ஆப்ஷன் சி, கவுஹாத்தி பல்கலைக்கழகம். அண்ட் இவருக்கு இந்திய வனமகன் பட்டம் கொடுத்தது வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கொடுத்துருக்கும் 2012. அண்ட் இவருக்கு பத்மஸ்ரீ விருதுமே கொடுத்துருப்பாங்க 2015. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பவை. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பவை ஆப்ஷன் சி, பனையோலைகள். நெக்ஸ்ட் ஒன், மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர். மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் ஆப்ஷன் ஏ, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உவமை கவிஞர் யார்? உவமை கவிஞர் ஆப்ஷன் டி, சுரதா. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் டி, 2000. ஒருவருக்கு அழகு சேர்க்கும் மிகச்சிறந்த அணிகலன் என்று திருவள்ளுவர் கூறுவது. ஒருவருக்கு அழகு சேர்க்கும் மிகச்சிறந்த அணிகலன் என்று திருவள்ளுவர் கூறுவது ஆப்ஷன் டி, பணிவு இன்சொல். தேவாரத்தை தொகுத்தவர். தேவாரத்தை தொகுத்தவர் ஆப்ஷன் ஏ, நம்பியாண்டார் நம்பி. கீழ்கண்டவற்றில் காட்டை குறிக்கும் சொல் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் காட்டை குறிக்கும் சொல் அல்லாதது ஆப்ஷன் டி, வளம். ஸோ இதில் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் நினைக்கிறேன் ஒரு பெரிய பாக்ஸில் வந்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் அடவி, வனம், மொழி இதெல்லாமே காட்டை குறிக்கும் பெயர்கள் தான். நெக்ஸ்ட் ஒன், ஒற்றளவடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளவடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி, 10. அதாவது மொத்தமாக மெய்யெழுத்துக்கள் 18 உண்டு இல்லையா, அதில் ஒற்றளபடி அப்படின்னாலே மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பு தான். அதில் எத்தனை எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும்னா 10. நெக்ஸ்ட் ஒன், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். இதனை உறுதிப்படுத்தும் சான்று அமையப்பெறும் இலக்கியம். கடைச்சங்க காலத்தில் எழுதப்படும் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். இதற்கான சான்று எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்வதி அப்படிங்கிற வரிகளில் இடம்பெறும். நெக்ஸ்ட் ஒன், தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 மற்றும் 4 வந்து தவறும் கொடுத்துருக்காங்க. தரளம் அப்படின்னா முத்து கரெக்டாக தான் இருக்குது. பகடு அப்படின்னா எருமைக்கடான்னு சொல்லிட்டு வரும், தவறாக இருக்குது. வேரி அப்படின்னா தேன் கரெக்டு தான். மேரி அப்படின்னா எருமை. ஓகேவா. ஸோ இது தவறாக இருக்குது. ஸோ தவறானது 2 மற்றும் 4 ஆப்ஷன் சி. கீழ்காணும் மரங்களில் அனைத்து பாகங்களும் பயன் தர வல்லது. கீழ்காணும் மரங்களில் அனைத்து பாகங்களும் பயன் தர வல்லது ஆப்ஷன் ஏ, வாழை. அடடா என் தங்கை பரிசு பெற்றாள். இது வந்து எவ்வகையான சொல்? ஆப்ஷன் ஏ, உவகை, மகிழ்ச்சியானது. நெக்ஸ்ட்டு, இளஞ்சி என்பது நீர்த்தேக்கம். இவற்றுள்
சிலம்பக்கலையில் பயன்படுத்தப்படாத ஆயுதம் எது? சிலம்பக்கலையில் பயன்படுத்தப்படாத ஆயுதம் எது? ஆப்ஷன் டி வில் அம்பு. ஸோ மற்ற எல்லாமே மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, வளரி இதெல்லாமே சிலம்பக்கலையில் பயன்படக்கூடிய ஆயுதங்கள். நெக்ஸ்ட்டு காலம் கறந்த பெயரெச்சம். காலம் கறந்த பெயரெச்சம் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், வினைத்தொகை பேப்பர் 2லையுமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பனை என்னும் சொல்லின் பொருள். பனை 3 சுழி நை வந்துருக்குது. ஆப்ஷன் பி மூங்கில். இது 2 சுழி நைனா மரத்தை வந்து குறிக்கும், 3 சுழி பனை வந்து மூங்கில்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் ஒன் திரிகடுகம் பாடப்பட்ட பாவகை எது? திரிகடுகம் பாடப்பட்ட பாவகை ஆப்ஷன் ஏ வெண்பா. நெக்ஸ்ட்டு தண்டோரா என்பதன் பொருள் பொருந்தாத சொல். தண்டோரா என்பதன் பொருள் பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி எழுதுதல். தண்டோரா அப்படின்னாலே ஒன்றை அறிவித்தல், அந்த மாதிரி பொருள் வரும். முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல் இதெல்லாமே அது ரிலேட்டடான சொற்கள் தான். பொருந்தாதது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் நீதி நூல்களுள் ஒன்றான நன்னறி டேஸ் பாக்களால் இயற்றப்பட்டது. நீதி நூல்கள் ஒன்றான நன்னறி வெண்பா. மோஸ்ட்லி வந்து நீதி நூல்கள் எல்லாமே வந்து வெண்பாவினால் தான் இயற்றப்பட்டிருக்கும். நீதி நூல்கள் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். நெக்ஸ்ட்டு சுஜாதாவின் இயற்பெயர். சுஜாதாவின் இயற்பெயர் ஆப்ஷன் டி ரங்கராஜன். நெக்ஸ்ட் ஒன் இந்திர தேச சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர். இந்திர தேச சரித்திரம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர். நெக்ஸ்ட்டு நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல என்ற வரியை தமிழுக்கு தந்தவர். நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. ஸோ இந்த வரிகள் யாருடையது அப்படின்னா புவியரசுடைய வரிகள். நெக்ஸ்ட்டு அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது ஆப்ஷன் சி ஆ குட்டல் உருவம். ஸோ இது வந்து டென்டேட்டிவ் கீழே ஆப்ஷன் டி கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் கீழே வந்து ஆப்ஷன் சி. ஸோ இதில் கரெக்டானதுமே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாரதிக்கு முன்பு எட்டயபுரத்தில் வாழ்ந்த புலவர். பாரதிக்கு முன்பு எட்டயபுரத்தில் வாழ்ந்த புலவர் கடிகை முத்து புலவர் ஆப்ஷன் டி. ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே என்று கண்ணகி கூறியது யாரை? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே என்று கண்ணகி கூறியது யாரை? ஆப்ஷன் பி பாண்டிய மன்னன். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் டேஸ் பிழை தொழுகுவார். ஆப்ஷன் ஏ பெரியார். இது பேப்பர் 2ல் வந்து இந்த இடத்துல டேஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பிழை தொழுகுவார் இந்த இடத்துல ஃபிலிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இங்கே கேட்டுருக்குறாங்க எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியாரை பிழை தொழுகுவார். நெக்ஸ்ட்டு ஒரு சொல்லின் முதல் எழுத்து டேஸ் ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி பேச தப. நெக்ஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் டேஸ் கருத்துக்களை கொண்டது. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்களை கொண்டிருக்கும். பஞ்சம் அப்படின்னாலே 5 இல்லையா? ஸோ இதில் வந்து 5 சிறிய வேர்கள். மூலம் அப்படின்னா வேர். 5 சிறிய வேர்கள் வந்து நமக்கு உடலுக்கு வந்து நலத்தை கொடுக்கும். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு 5 கருத்துக்களும் வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து நல்வழிப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஏலாதி திரிகடம் இதுவுமே வந்து மருந்து பெயர்களால் பெயர் பெற்ற நூல்கள். நெக்ஸ்ட்டு 18th அக்டோபர் 4 கேட்கப்பட்ட வினாக்கள். கொஸ்டின் பேப்பர் 9 நினைக்கிறேன். இது 18th அக்டோபர் 4. ஃபர்ஸ்ட் ஒன் முத்து என்ற பொருள் தரும் சொல். முத்து என்ற பொருள் தரும் சொல் வந்து ஆப்ஷன் சி நித்திலம் அப்படின்னா முத்துன்னு சொல்லிட்டு பொருள். பணிலம் அப்படின்னா சங்குன்னு சொல்லிட்டு பொருள் தரும். நெக்ஸ்ட் ஒன் அளவள்ளியப்பாவின் சிறப்பு பெயர். அளவள்ளியப்பாவின் சிறப்பு பெயர் ஆப்ஷன் ஏ குழந்தை கவிஞர். ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இல்லையா? களை என்னும் சொல்லின் பொருள். களை என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ கரும்பு. நெக்ஸ்ட்டு நவை என்பதன் பொருள்.
நவை என்பதன் பொருள் ஆப்ஷன் சி குற்றம். நெக்ஸ்ட் ஒன், பண்டைய தமிழர்கள் 7 அடி கடந்து சென்று யாரை வழி அனுப்பினர்? பண்டைய தமிழர்கள் 7 அடி நடந்து சென்று யாரை வழி அனுப்பினர்? ஆப்ஷன் டி விருந்தினரை. அண்ட் இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும்? காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அது எந்த நூலை சேர்ந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, திருவிக்காவால் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்டவர்? திருவிக்காவால் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட்டு, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். ஆப்ஷன் பி கண்ணெழுத்துக்கள். ஸோ இதை வச்சு நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு, ஆர்டிக் ஆலா என்பது டேஸ். ஆர்டிக் ஆலா என்பது ஒரு வகை பறவை. நேதாஜி என்னும் பெயரில் வெளிவந்த இதழ் ஒரு டேஸ். நேதாஜி என்னும் பெயரில் வெளிவந்த இதழ் ஒரு வார இதழ். இது வந்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஒரு இதழ். நெக்ஸ்ட் ஒன், உணர்ச்சி கூறுகள் அதிகம் இடம்பெறுவது? உணர்ச்சி கூறுகள் அதிகம் இடம்பெறுவது ஆப்ஷன் ஏ பேச்சு மொழியில். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய இலக்கியம் சிலப்பதிகாரம் என்றவர். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய இலக்கியம் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் ஆப்ஷன் பி மாப்போ சிவஞானம். இவரை சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் டேஸ் அதிகரிக்கிறது. நைட்ரஜன் சல்ஃபைடா, சல்ஃபேட்டா, குளோரைடா? ஆப்ஷன் ஏ ஆக்சைடு. நைட்ரஜன் ஆக்சைடு வந்து அதிகமாக அதிகரிக்குது. நெக்ஸ்ட்டு, காலத்தை வெளிப்படையாக காட்டாதது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. பேப்பர் 2லேயுமே வந்து 2-3 இடங்களில் கேட்டிருந்தாங்க. அந்த பேப்பர் 1லேயே இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். காலத்தை வெளிப்படையாக காட்டாதது குறிப்பு வினைமுற்று. 43க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்ற இச்சொல்லின் பொருள். ஆன்ற அப்படின்னா உயர்ந்தன்னு சொல்லிட்டு பொருள். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஆன்ற குடி அப்படின்னா உயர்ந்த குடின்னு சொல்லிட்டு பொருள். யாம் என்னும் பெயர் சொல் ஒரு டேஸ். யாம் என்னும் பெயர் சொல் ஒரு டேஸ். ஆப்ஷன் பி தன்மை பன்மை. யாம் அப்படின்னா நாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது இல்லையா. தன்மை பன்மை, தன்னை குறிக்கக்கூடிய ஒரு பன்மை. கண்மாய் என்பது கண்மாய் என்பது பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் தான். ஆடி ஆடி. ஆப்ஷன் ஏ அடுக்குத்தொடர். ஸோ இது வந்து பிரித்தால் பொருள் தரணும் அப்படின்னா அடுக்குத்தொடர். பிரித்தால் பொருள் தரல அப்படின்னா அது வந்து இரட்டை கிளவின்னு சொல்லலாம். கீழ்கண்டவற்றுள் புறச்சுட்டுக்கு சான்று எது? கீழ்கண்டவற்றுள் புறச்சுட்டுக்கு சான்று. ஆப்ஷன் ஏ அவ்வானம். ஸோ இதிலே அப்படி தான். புறச்சுட்டு வந்து பிரித்தா பொருள் தரணும். ஆ கூட்டல் வானம் அந்த மாதிரி பிரிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், இனவெழுத்து இல்லாத தமிழ் எழுத்து. இனவெழுத்து இல்லாத தமிழ் எழுத்து. ஆப்ஷன் பி ஆயுத எழுத்துக்கு தான் வந்து இன எழுத்து கிடையாது. உயிர் எழுத்துக்களுக்கு எழுத்து உண்டு இல்லையா. ஆவுக்கு எழுத்து ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ. ஸோ அந்த மாதிரி உண்டு. அதே மாதிரி மெய் எழுத்துக்களுக்குமே உண்டு, உயிர்மெய் எழுத்துக்களும் உண்டு. இன எழுத்து இல்லாதது ஆயுத எழுத்து. நெக்ஸ்ட் ஒன், மலரும் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர். மலரும் உள்ளம். ஆப்ஷன் ஏ அளவல்லியப்பா. இது மலரும் மாலைன்னு சொல்லிட்டு ஒரு நூல் உண்டு. அதுக்கு ஆசிரியர் இந்த ரெண்டுலாம் ஒருத்தர் வந்து வருவார். மலரும் மாலையும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலரும் உள்ளம் அப்படின்னா அளவல்லியப்பா அவருடைய நூல். நெக்ஸ்ட் ஒன், பசுவின் துயரை போக்கிய மன்னன். பசுவின் துயரை போக்கிய மன்னன் சோழ மன்னன். நெக்ஸ்ட் ஒன், அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் ஒன்று. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த நூலை வச்சு நம்ம 3rd டைம் வந்து பார்க்குறோம். அயோத்திதாசருடைய நூல்கள் வச்சு வரக்கூடிய கேள்விகளில் இது 3rd ஒன். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி பாலவாகனம். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். ஆப்ஷன் டி பாரதிதாசனின் வரிகள். வேலு நாச்சியாரின் அமைச்சர். ரொம்ப முக்கியமான கேள்வி. பேப்பர் 2லேயுமே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தாண்டவராயர்.
நெக்ஸ்ட் ஒன், திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியை புகழ்ந்தவர். ஸோ இதுவே மோஸ்ட் ரிப்பீட்டட் தான். பேப்பர் 2லையும் கேட்டிருக்காங்க அண்ட் இதுலையுமே கேட்டிருந்தாங்க இல்லையா, சேக்கிலார் சொன்ன வரிகள் வச்சு கேட்டாங்க. இப்போ வந்து இது திருஞான சம்பந்தருடைய வரிகள். நெக்ஸ்ட்டு, சிலர் சிலர் இலக்கண குறிப்பு தருக. சிலர் சிலர் அடுக்குத்தொடர். நெக்ஸ்ட்டு, பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு எது? பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு இந்தியா தான். ஸோ அப்படின்னு தாராபதி வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு, எதுகொள் இது மாயை ஒன்றுகொள் எரிகொள் மரளிகொள் ஊழியின் கடை. இதில் மரளி பொருள் கூறுக. மரளி அப்படின்னா அதோடைய பொருள் என்ன? ஆப்ஷன் பி, காலன்னு சொல்லிட்டு பொருள். பறவை மரம் ஆகியவை முறையே. ஸோ ரெண்டுமே பொது பெயர் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பறவை அப்படின்னா காரணத்தோடு இருக்கக்கூடிய பொது பெயர். மரம் அப்படிங்கிறது சும்மா காரணம் இல்லாமல் வச்ச பெயர், இடுகுறி பொது பெயர். நெக்ஸ்ட் ஒன், கல்வனை கொள்வது கடுங்கோல் அன்று என்று கூறியவர். கல்வனை கொள்வது கடுங்கோல் அன்று. ஆப்ஷன் ஏ, பாண்டிய மன்னர். சிலப்பதிகாரத்தின் அந்த உரையாடல். ஸோ இதோட கொஸ்டின் பேப்பர் நம்பர் 9 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இது வந்து 18th அக்டோபர் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம். காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட இடம். காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட இடம். ஆப்ஷன் சி, கன்னியாகுமரியில். இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள். இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள். ஆப்ஷன் சி, அவமதிப்பு. இகழ்ச்சி அப்படின்னா அவமதிப்புன்னு சொல்லிட்டு பொருள். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ். ஆப்ஷன் சி, தென்மொழி. தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டுன்னு சொல்லிட்டு 3 இதழ்கள் நடத்தியிருப்பார். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஸோ இதுவுமே முக்கியமான கொஸ்டின் தான், பேப்பர் 12 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, 1812. முளரி என்பது டேஸ். ஸோ ஆப்வியஸாக காட்டை குறிக்கும் வேறு பெயர் தான். முளரி அப்படிங்கிறது காட்டை குறிக்கும் வேறு பெயர். நெக்ஸ்ட் ஒன், புலி சேர்ந்து போகிய கல் அலை போல் இவ்வடியில் கல் அலை என்று சொல்லின் பொருள். கல் அலை. ஆப்ஷன் ஏ, தாயின் வயிறு. ஸோ இது வந்து டென்டேட்டிவ் கீழே ஏ வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது கரெக்டான ஆன்சர் வந்து இதில் கொடுக்கல. ஓகேவா, ஃபைனல் கீழே வந்து ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. இது தவறான கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நிறை எனப்படுவது. நிறை எனப்படுவது. ஆப்ஷன் ஏ, மறை பிறர் அறியாமை. ஸோ வந்து கலித்தொகையின் பாடல் வரி. இதை வச்சு பேப்பர் 2லையுமே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் இவ்வடியில் அவன் என்பது யாரை குறிக்கிறது? நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல், இதில் அவன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? ஆப்ஷன் சி, சோழ மன்னன். நெக்ஸ்ட் ஒன், கடல் ஓடா கால்வெல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் நிலத்து. நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆப்ஷன் சி, பிரிது மொழிதல் அணி. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். மாற்றி மாற்றி கேட்பாங்க, எப்படி கேட்டாலும் தப்பு பண்ணக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். தொல்காப்பியர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், வ.உ. சிதம்பரனார் அவர்கள் படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்த நூல். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியத்தை படித்து தொல்லைகளை மறந்தேன், இந்நிலையை படித்து இன்னல்களை மறந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அண்ட் இதில் மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிறது அவர் இயற்றிய நூல்கள் தான். மனம் போல் வாழ்வு அப்படிங்கிறது ஆலன் அப்படிங்கிற ஒரு இயற்றிய ஒரு நூலை இந்த பேரில் அவர் தமிழில் மொழிபெயர்த்துப்பார், வ.உ.சி. நெக்ஸ்ட்டு, வட்ட நிலா இலக்கண குறிப்பு தருக. வட்ட நிலா அப்படின்னா ஆப்வியஸாக பண்பு தொகை. வட்டமான அதோடைய வடிவத்துடைய பண்பு வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு, வாடை
எந்த திசையிலிருந்து வீசும் காற்று? வாடை அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, வடக்கு திசையிலேருந்து வீசும் காற்று. இந்த காற்றுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. பேப்பர் டூலையும் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை ஆப்ஷன் டி, சர் ஆர்தர் காட்டன். நெக்ஸ்ட் ஒன், நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் பி, அகநானூறு. நெடுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எது? செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை. மொத்தமாக வேற்றுமை வந்து 8 வகைப்படும். முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை சொல்லிட்டு அழைக்கப்படும். இரண்டாம் வேற்றுமை வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை பற்றி சொல்லணும்னா அது உடன் நிகழ்ச்சி பொருளை வரும்னு சொல்லுவாங்க. ஆறாம் வேற்றுமை வந்து உரிமை பொருளை வரும்பாங்க. எட்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் வந்து வெளி வேற்றுமை. நெக்ஸ்ட் ஒன், ஞானம் என்பதன் பொருள். ஞானம் என்பதன் பொருள் அறிவு. கீழ்கண்டவற்றில் இணைப்புச் சொற்கள் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் இணைப்புச் சொற்கள் அல்லாதது எது? ஆப்ஷன் டி, என்ற, போன்ற. ஸோ மற்ற எல்லாமே அல்லது, ஆனால், எனில், ஆதலால், ஆயினும் இதெல்லாமே இணைப்புச் சொற்கள். நெக்ஸ்ட் ஒன், முப்பொருள் என்பது டேஸ். முப்பொருள் என்பது ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, அறம், பொருள், இன்பம். இது வந்து முப்பொருள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தொல்காப்பியர் குறிப்பிடும் இலக்கணச் சுவைகள் டேஸ் வகைப்படும். தொல்காப்பியர் குறிப்பிடும் இலக்கணச் சுவைகள் 9 வகைப்படும். நேர்மை என்ற பொருள் தரும் சொல். நேர்மை என்ற பொருள் தரும் சொல் ஆப்ஷன் ஏ, நயன். நயன் அப்படின்னா நேர்மைன்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் ஒன், தமிழ் 3000 நூலின் ஆசிரியர். தமிழ் 3000 நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி, திருமூலர். தமிழ் 3000 அப்படின்னா திருமந்திரத்தை தான் குறிக்குது இல்லையா? ஸோ அதோடைய ஆசிரியர் வந்து திருமூலர். நெக்ஸ்ட் ஒன், தன் புறனை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை பாடியவர். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி, சேக்கிலார். நெக்ஸ்ட் ஒன், கூற்று ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி உள்ளது. அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். ஐம்பத்தி 4வது கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி 2 தவறு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்குது, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இருக்கும். அந்த பாளையங்கோட்டை தான் வந்து ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து சொல்லும்போது திருநெல்வேலியா பாளையங்கோட்டை அப்படின்னா பாளையங்கோட்டை தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பட் மற்றபடி பொதுவாக ஆப்ஷனில் வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம திருநெல்வேலி கூட சூஸ் பண்ணலாம், ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து இதில் பாளையங்கோட்டை அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கூற்று 1 சரி 2 தவறு. ஸோ 1 செகண்ட், நான் 52nd கொஸ்டின் பார்த்துட்டு வரேன். ஓகே, இது கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஒன், 55வது, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. ஆப்ஷன் சி, அன்னை தெரேசா. நெக்ஸ்ட்டு, 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் டி, சிறுபஞ்ச மூலம். நெக்ஸ்ட்டு, ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறு அஞ்சினர். யார்? ஸோ இந்த வரிகளில் யாரை வந்து குறிக்கப்படுது? ஆப்ஷன் சி, கலிங்க வீரர்கள். நெக்ஸ்ட்டு, சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு வழங்கிய பெயர்? ஆப்ஷன் ஏ, இடுகுறி பெயர். ஸோ இந்த இடத்துல சிறப்பு பெயர், காரண பெயர், பொது பெயர் அதெல்லாம் தேவையில்லை, ஓகேவா? சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் சும்மா அப்படி பேர் வச்சாங்க, அது வந்து இடுகுறி பேர் அப்படிங்கிறாங்க. காரணம் கருதி வச்ச பேர் காரண பேர். அண்ட் இதில் வந்து 2 வகைகள் உண்டு, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், திருச்சி ஆண்டை விசய ரகுநாத சொக்கலிங்கம் இவருடைய தலைமை கணக்கராக பணிபுரிந்தது யார்? திருச்சி ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரின் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் ஆப்ஷன் டி, தாயுமானவர். மவ்வல் எனும் சொல்லின் பொருள். மவ்வல் எனும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி, மரமல்லி. ஸோ இதோட 10 கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து
அக்டோபர் 19 ஃபோர்னூன் செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான இணையை காண்க. சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. சரியான இணை வந்து ஆப்ஷன் ஏ. நவை அப்படின்னா குற்றம், இது வந்து கரெக்டாக பொருந்திருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. யாழ் வகை அதனுடைய நரம்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. பேரியாழ் அப்படின்னா 21 நரம்புகள் வந்து கொண்டிருக்கும். மகரையாழ் அப்படின்னா 19 நரம்புகள். சகோடையாழ் அப்படின்னா 14 நரம்புகள். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், தேம்பாவணி பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணி பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 3615. மொத்தமாக இதில் வந்து 36 படலங்கள் இருக்கும், 36 பாடல்கள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஔடதம் என்பதன் பொருள். ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற வரி இடம்பெற்ற நூல். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆப்ஷன் டி கார் 40. நெக்ஸ்ட் ஒன், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடுகள் இருந்தால் அதை டேஸ் எனப்படும். ஆப்ஷன் பி இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவோம். நம்முடைய தமிழ் மொழியுமே வந்து ஒரு இரட்டை வழக்கு மொழி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், பிறக்கும்போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவான். அவன் யார்? பிறக்கும்போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவான். அவன் யார்? ஆப்ஷன் பி தண்ணீர். மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாதது. மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாதது ஆப்ஷன் டி நுங்கு. மா அப்படின்னா விலங்கு, மரம், அழைத்தல் சொல்லிட்டு பொருள் உண்டு. நெக்ஸ்ட்டு, நா எழுத்துக்களை அடையாளம் காண உதவும் எழுத்துக்கள் முறையே. ஸோ அதாவது மெய்யெழுத்துக்கள் வரிசையில் வந்து இத்து, இந்து, இட்டு, இன்னு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும். தகரத்துக்கு அப்புறமா வரக்கூடிய நகரம் தான் இது. இதை வந்து தன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த நகரத்துக்கு அப்புறமா வரக்கூடிய நகரம் இது. ஸோ இது வந்து ரன் நகரம் சொல்லுவாங்க. தென் டாவுக்கு அப்புறமா வரக்கூடிய நகரம் 3 சொல்லினா டன் நகரம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து நேராக பார்த்து கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு, நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். கீழ்காண்பவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல். ஆப்ஷன் டி பூங்குடி. நூறாசிரியம், கொய்யாக்கனி, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, உலகில் 100, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி, கனிச்சாறு, இதெல்லாமே பெருஞ்சித்திரனார் நூல்கள். இதில் பூங்குடி அப்படிங்கிறது வந்து முடியரசனின் நூல். நெக்ஸ்ட்டு, தான் இயற்றிய கவிதையை வெளியிடும்போது பாரதியாரின் வயது. தான் இயற்றிய கவிதையை வெளியிடும்போது பாரதியாரின் வயது ஆப்ஷன் ஏ 11 வயது. நெக்ஸ்ட் ஒன், மாடல்ல மற்றையவை இதில் மாடு என்பது. ஆப்ஷன் ஏ செல்வம். மாடு அப்படின்னா செல்வம்னு சொல்லிட்டு பொருள். முதல் எழுத்து ஒன்றி வருவது ரொம்பவே ஈஸியானது. ஆப்ஷன் ஏ மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் பறந்த நேரம், எவ்வளோ நேரம் பறந்தாங்க? ஆப்ஷன் டி 12 நொடிகள். பாலோடு வந்து கூலோடு பேரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். ஆப்ஷன் பி குறுந்தொகை. பாலோடு வந்து கூலோடு பேரும் குறுந்தொகையின் பாடல் வரி. இதே மாதிரி பொன்னோடு வந்து கரியோடு பேரும், அது அகநானூற்று பாடல் வரி. நெக்ஸ்ட்டு, புத்துலக தொலைநோக்காளர். புத்துலக தொலைநோக்காளர் ஆப்ஷன் டி தந்தை பெரியார். ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பார். தென் பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து சென்னை பெண்கள் மாநாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கான இயர் வந்து டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, குதிரையின் ஒலிக்குறிப்பு. குதிரையின் ஒலிக்குறிப்பு ஆப்ஷன் டி கனைப்புலி. குதிரை வந்து கணைக்கும் சொல்லுவோம் இல்லையா? அதில் 2 சொல்லி வரணும், ஒலிக்கு வந்து இந்த லா வரணும். ஸோ மற்ற எல்லாத்தையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இந்த லீ வரக்கூடாது, இங்கே 3 சொல்லி வரக்கூடாது, இங்கேயுமே இந்த லீ வரக்கூடாது. கரெக்டானது ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள். ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி
எல்லோரையும் சமமாக பேணுதல். நெக்ஸ்ட்டு, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கூறியவர். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. ஆப்ஷன் பி, கவிமணியின் பாடல் வரிகள். இறை என்ற சொல்லின் பொருள். தரா வச்சு வந்திருக்குது. இறை அப்படின்னா ஆப்ஷன் பி, உணவு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இதே இந்தரா வச்சு அப்படின்னா நம்ம இறைவன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட எந்த நாணயத்தை வெளியிட்டது? 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக வெளியிட்ட நாணயம் ஆப்ஷன் பி, 5 ரூபாய். சினை பெயருக்கு எடுத்துக்காட்டு. சினை பெயருக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி, கை. சினை அப்படின்னா உறுப்பை குறிக்கும் இல்லையா? ஸோ கை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் கடைக்கட்டு டேஸ் எருவெட்டி. இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் கடைக்கட்டு டேஸ் எருவெட்டி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வாய்மைன்னு சொல்லிட்டு வருது. அண்ட் இது வந்து எந்த பாடல் வரின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சொல்லுங்கள், எந்த நூலுடைய பாடல் வரி. நெக்ஸ்ட் ஒன், ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழ், இது வந்து ஒரு வார இதழ் 1907 தொடங்கப்பட்டிருக்கும். காலனா விலையில். நந்தீஸ்வர கன்னி நூலின் ஆசிரியர். இதே மாதிரி ஒரு கேள்வி ப்ரீவியஸ்லி பார்த்தோம் இல்லையா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. ஏற்றவருக்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுபவர்கள். ஏற்றவருக்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுபவர்கள். ஆப்ஷன் சி, நல்லகுடி பிறந்தார். நெக்ஸ்ட் ஒன், பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது ஆப்ஷன் டி, இடைச்சொல். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். பெயர் சொல் அப்படின்னா மதுரை. மதுரை அப்படிங்கிறது ஒரு இடத்தின் பெயரை குறிக்குது. நெக்ஸ்ட்டு வினைச்சொல் அப்படிங்கிறது உறங்கினான், ஒரு வினையை குறிக்குது. நெக்ஸ்ட் ஒன், இடைச்சொல் அப்படிங்கிறது முயலும் ஆமையும், இல்லை அப்படிங்கிற இடைச்சொல் வந்து இடம்பெறுது. உரிச்சொல் அப்படின்னா மாநகர பேருந்து. மா அப்படிங்கிறது உரிச்சொல். நெக்ஸ்ட் ஒன், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மதுரையில் டேஸ் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார். எம்ஜி ராமச்சந்திரன் மதுரையில் எத்தனாவது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார்? ஆப்ஷன் சி வந்து இது கரெக்ட் ஆன்சர். மதுரையில் 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை வந்து நடத்திருப்பார். இதுக்கான இயர் வந்து தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாடு 5வது மாநாடு எம்ஜிஆருடைய காலத்தில் நடந்திருக்கும். எந்த வருஷம் சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட 11வது கொஸ்டின் வந்து பார்த்து முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 19 ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். கடைசி கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம். பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு என்று கூறுவர். கரிகாலனின் இயற்பெயர். கரிகாலனின் இயற்பெயர் ஆப்ஷன் பி, வளவன். கரிகாலனுடைய இயற்பெயர் வந்து வளவன், வெறும் வளவன் தான். நெக்ஸ்ட் ஒன், வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல். வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல் ஆப்ஷன் சி, ஓரி. வல்வில் ஓரி அப்படி சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்ற செய்தியை கூறும் நூல். தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான், இச்செய்தி இடம்பெறும் நூல் வந்து ஆப்ஷன் சி, புறநானூறு. சிட்டுக்குருவி பெயர் காரணம் பெற்றது. எதனால் இதுக்கு சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு? ஆப்ஷன் பி, விரைவாக பறந்து செல்வதால். சிட்டா பறந்துட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விரைவாக பறந்து செல்வதால் இதுக்கு சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு பேர். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் ஆப்ஷன் பி, நீலகேசி. அண்ட் இது வந்து எந்த சமயத்தை சார்ந்த நூல் அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஆர்த்தோகிராஃபி தமிழில் பொருளறிக. ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எழுத்திலக்கணம் பற்றியது. கி. ராஜநாராயணன் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். கீரா அவர்களுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கோபல்லபுரத்து மக்கள். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல்
ஆப்ஷன் சி திருவாசகம். இதுவுமே முக்கியமான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு செரா அமை என்பதன் பொருள். செரா அமை என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ வெறுக்காமை. நெக்ஸ்ட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோவில் விமானத்தில் உள்ள கல்லின் வடிவம். கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோவில் விமானத்தில் உள்ள கல்லின் வடிவம் ஆப்ஷன் டி வட்ட வடிவம். அளபடை என்பதின் பொருள். அளபடை அப்படின்னா நீண்டு ஒலித்தல்னு சொல்லிட்டு பொருள். மேல் பற்களின் அடியை நாக்கு தொடும்போது பிறக்கும் எழுத்து. மேல் பற்களின் அடியை நாக்கு தொடும்போது பிறக்கும் எழுத்து ஆப்ஷன் ஏ ல. நெக்ஸ்ட் ஒன் அது கூட்டல் இன்றேல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. அது கூட்டல் இன்றேல் ஆப்ஷன் சி அது வின்றேல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் திருக்கடிகத்தின் ஆசிரியர். திரிகடிகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ நல்லாதனார். நெக்ஸ்ட் ஒன் முன்னிலை பெயர்களுள் பன்மை பெயர் அல்லாதது. முன்னிலை பெயர்களுள் பன்மை பெயர் அல்லாதது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். நீ அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும். மற்ற எல்லாமே நீங்கள், நீர், நீவிர் இதெல்லாமே முன்னிலை பன்மையை குறிக்கக்கூடிய பெயர்கள். நெக்ஸ்ட் ஒன் திருவிகா கூறும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என சுட்டப்பெறுபவை. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என சுட்டப்பெறுபவை ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம், மணிமேகலை. சில நிறைய உண்டு இல்லையா, இயற்கை ஓவியம், ஸோ அந்த மாதிரிலாம் கூட அழைக்கப்படும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மெலிந்து போதல் என்னும் பொருளை குறிக்கும் சொல். மெலிந்து போதல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இல்லை. இந்த லா வந்து வரும். நெக்ஸ்ட் ஒன் நன்னெறி நீதி நூலில் உள்ள மொத்த பாடல்கள் டேஸ். நன்னெறி நீதி நூலில் உள்ள மொத்த பாடல்கள் ஆப்ஷன் பி 40 பாடல்கள் உண்டு. 40 நேரிசை வெண்பாக்கள்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் உயிரெழுத்து 12 எதை இடமாக கொண்டு பிறக்கின்றது. உயிரெழுத்துக்கள் 12 எதை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆப்ஷன் சி கழுத்து. மார்பை வந்து இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள், மூக்கு மெல்லின எழுத்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆயுத எழுத்து வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும். நெக்ஸ்ட்டு அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு 1892. நெக்ஸ்ட் ஒன் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி அது. ஸோ இதில் இது கூட வரும் தான், இந்த ரெண்டுமே சொல்லலாம். உயிரெழுத்துக்கு முன்னாடினா ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அஃது இஃது அந்த மாதிரி வரும். இதே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு சொல்லுவோம். ஒரு அது இதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர். உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி எஸ் ராமகிருஷ்ணன். தேசாந்திரி, உபபாண்டவம், கதாவிலாசம், கால் முளைத்த கதைகள் இதெல்லாமே இவருடைய நூல்கள் தான். நெக்ஸ்ட்டு அக்கசாலை என்பது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். கண்ணகி டேஸ் நகரை சேர்ந்தவள். கண்ணகி டேஸ் நகரை சேர்ந்தவள் ஆப்ஷன் சி புகார் நகர். நெக்ஸ்ட் ஒன் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருகுள் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு வரும். என இறைவனிடம் வேண்டியவர் ஆப்ஷன் பி தாயுமானவர். நெக்ஸ்ட்டு ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு. யார் யாரிடம் கூறியது. ஸோ ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆப்ஷன் பி ஔவையார் அதியமானை பற்றி சொன்னது. நெக்ஸ்ட் ஒன் தரணி இச்சொல்லுடன் பொருந்தாதது டேஸ். தரணி இச்சொல்லுடன் பொருந்தாதது ஆப்ஷன் டி புகழ். தரணி அப்படின்னா உலகம் சொல்லிட்டு பொருள். வையம், ஞாலம் இதெல்லாமே உலகம் சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். பொருந்தாதது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஊழ்வினை பயன் இதோடைய பொருள் என்ன. ஊழ்வினை பயன் அப்படின்னா முன்வினை பயன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம டெட்டு பேப்பர் 1லேருந்து கேட்கப்பட்ட 360 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. ஒரு சில கொஸ்டின் வந்து ஒரு பர்டிகுலர்
டாப்பிக்கை சுற்றி சுற்றி வந்து கேட்டிருந்தாங்க. அதே வந்து மாறி மாறி கேட்டிருந்தாங்க. அண்ட் நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாகவும் இருந்துச்சு இல்லையா. அண்ட் இது வந்து பேப்பர் 2லேயுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிருக்கும். யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.